இது போன்ற கட்சி உலகத்திலேயே எங்குமே இல்லை. பாஜக தான் நாகரிகம், மென்மை, அமைதி பேசக்கூடியவங்க. மற்ற கட்சியெல்லாம் வேஸ்ட். பரவாயில்ல, நீங்க இப்போ என் கூட பேசுறதுல புரிஞ்சுக்கிட்டீங்க. பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். லஞ்சம் ஊழல்லாம் சர்வசாதாரணங்க, அப்படிதான் இருக்கும். அது திமுக செய்யட்டும், இவங்க என்ன வேணாலும் செய்யட்டும். பிஜேபி நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. போதும் நிறைய குற்றச்சாட்டு இருக்கு, சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலை ஏற்படுத்தினார் பாஜக தலைவர் அண்ணாமலை குப்புசாமி அவர்கள். குப்பசாமி முதல்ல வந்துகிறார். டேய் குப்பசாமி இல்லடா, குப்புசாமிடா. அந்த ஆவலை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நடந்தது பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்க. இல்ல, அதாவது நடந்தது பார்த்தா ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சொன்னோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, அத விடுங்க. முக்தர் சொல்ற மாதிரி எல்லாம் கோர்ட்டு வேலை செய்யாது. முக்தர் சொல்ற மாதிரி எல்லாம் நாங்களும் வேலை செய்ய மாட்டோம். அதான் முன்னெல்லாம் எப்படின்னா ஊழல் நடந்த பிறகு ஐயோ ஊழல் நடந்துருச்சேன். இப்ப அப்படி இல்லை, ஊழல் நடக்கிறது, நடக்க போகிறது அப்படின்னு எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். பயமா எனக்கா? சொல்ல போனா அண்ணாமலையுடைய பேச்சுக்கு திமுக காரங்க யாரும் முக்கியத்துவம் தருதில்ல. மத்திய அரசு எவ்வளவு தராங்க? மத்திய அரசு எங்க 1.5 லட்சம் கொடுக்குறாங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு? 400 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கட்டும், அவ்வளவுதான். நான் 400 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து தான் வாங்கணும். இல்ல 400 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தா என்னோட 4 பசங்க, நானும் மனைவி எல்லாம் ஒரு அந்த இடத்துல தான் வாழணும். உனக்கே நல்லா இருக்குதா? நியாயமா? நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருந்தா சார், எனக்கு எவ்வளவு வேணுமோ நான் கட்டிக்கிறேன். நீங்க கொடுக்குற அமௌண்ட் நீங்க கொடுங்க, நான் கடன் வாங்கி மேல போட்டு கட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சிரிச்சிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? கையில காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப? வீடு இல்லாதவனுக்கு தாங்க அது. 1 லட்சத்துல வீடு கட்ட முடியுமா? கட்டி கொடுங்க பாக்கலாம். என்னடா சிரிக்கிற? பயமுறா பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. 5 கிலோ அரிசி கொடுக்குறாங்க ரேஷன் கார்டுல. கரெக்டா இல்லையா? சரி, அதோட நீங்க வாழ்ந்துருங்க வாழ்க்கைய. நீங்க உங்க வீட்டுல வேற எதுவும் எண்ணெய், பருப்பு, மளிகை சாமான் எதுவும் வாங்குறது இல்லையா? நீங்க உங்க வீட்டுல வேற எதுவும் எண்ணெய், பருப்பு, மளிகை சாமான் எதுவும் வாங்குறது இல்லையா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. 5 கிலோ அரிசி கொடுத்துட்டு திமுக நானும் சோறு போடுறேன்னு சொல்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு 1.5 லட்சம் மானியம் கொடுத்துட்டு வீடு கட்டி தரேன்றீங்க. கட்ட முடியாது வீடு. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேச மறந்துட மாட்டானா? திமுக அரிசி எல்லாம் கொடுக்கல ரேஷன் கடையில. கொடுக்குறது பூரா மத்திய அரசு. அது முதல்ல அதை தெரிஞ்சுங்க. மத்திய அரசு எல்லாம் தன்னுடைய சொந்த பணம் தரல, மாநில அரசுடைய வரி பணம் தான் தராங்க. இருக்கட்டும். அதனால சரி பரவாயில்ல. மோடியுடைய திட்டத்துல 1.5 லட்சத்துல ஒரு மனுஷன் கடகால கட்டி வீடு கட்ட முடியும். வீடு கட்ட முடியும். எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கல பாக்கலாம். 50,000 எக்ஸ்ட்ரா தரேன் உங்களுக்கு. 10,000 ரூபாய் பணம் தரேன் சார். ஆமா, அப்ப 1.5 லட்சம் ரூபாய் சேர்த்து. டேய் இங்க வர்றா, இது பட்ட பகல் கொல்ல. 2 பேரும் சேர்ந்து செய்றது நல்லா இல்ல. அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் ஏன போற? பேசிட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போற. வீடு கட்டி கொடுத்தா ஏன் வேலை? இனிமே வீடு கட்டி கொடுத்த மோடி கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. இல்ல மானியம் கொடுத்தான்னு சொல்லுங்க. உங்களது பேர் வந்து விதண்டாவாதம். இந்த விதண்டாவாதத்தை நீங்க இதோட விடுங்க. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. தயவுசெய்து சொல்றேன், 1.5 லட்சத்துல வீடு கட்ட முடியாது. ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். மேஸ்திரிக்கு கூலி தர முடியாது, சிமெண்ட் வாங்க முடியாது, கடகால் போட முடியாது, வீடு முழுமையா கட்டவே முடியாது 1.5 லட்சத்துல. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? ஆனா 1.5 லட்சம் வீடு கட்டுறேன்னு சொல்றீங்க. தயவு செஞ்சு 1.5 லட்சத்தை விட்டுருங்க. டபுளா ஆக்கி ஒரு 5 லட்சமா கொடுங்க. அவங்க வீடு. ஆமாங்க, ஏன் 10 லட்சமா கொடுப்போம்? நாளைக்கு 10 லட்சம் கேட்பீங்க, கொடுங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. என்ன நினைச்சிட்டு இருக்கற? இதை என்னத்தோட வீட்டு பக்கம் வராத. கந்தராயிரம் மணியா போகுது. டேய் பாத்துடா. அம்மா ஏற்கனவே 15 லட்சம் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க. யார் சொன்னது 15 லட்சம் கொடுங்க? ஏன் பிரதமர் மோடி தான் சொன்னாங்க. எனக்கு ஆதாரம் கொடுங்க. என்ன ஆதாரம் வேணும்? எங்க சொன்னாரு? எப்போ சொன்னாரு? என்ன 2014 தேர்தலுக்கு முன்பு எங்க சொன்னாரு? கூட்டத்தில் சொன்னாரு. எந்த கூட்டத்தில் சொன்னாரு? பிரச்சார கூட்டத்தில் சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? 15 லட்சம் தரேன்னு சொன்னாரு. ஐயோ, உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறீங்க. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நீங்க சொன்ன விஷயத்தை மோடி சொல்லி இருந்தா நான் அரசியல் விட்டு விலகிறேன். வார்த்தை ஜலத்துல மக்களை ஏமாத்தாதீங்க.
இது வார்த்தை ஜாலம். இது அதான் இப்ப வார்த்தை ஜாலம் பண்றது நீங்க தான். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. கருப்பு பணத்தை எப்படி மீட்டணும் உங்களுக்கு சொல்லணுமா? ஆமா, கண்டிப்பா நல்லா நல்லா கொஞ்சம் அமைதியா பொறுமையா டென்ஷன் ஆகாது கேளு. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். இன்னைக்கு டிமானிட்டைசேஷன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, மறக்க முடியுமா? உங்களால மறக்க முடியாது. எத்தனை பேர் செத்து? நீங்க எத்தனை பேர் அங்க சாவடிச்சுதான் சொன்னீங்க? எத்தனை பேர் நடுத்தூரில் நின்றாங்க? இல்ல கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. உங்களுக்கு நரேந்திர மோடி மீது வெறுப்பு இருக்கலாம், எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அது உங்களுடைய. நரேந்திர மோடி உங்களுக்கு மட்டும் தான் சொந்த மாதிரி பேசுறீங்க? இல்லையா, இந்த நாட்டுக்கு சொந்தம். கட்சி தலைவராக உட்கார்ந்து வாங்குங்க, பிரதமர் எல்லாருக்கும் சொந்தம். இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து. சொல்லு, யார் சொத்து? இது உங்கள் சொத்து. ஒரு பிரதமரை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த கூடாதோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க. அரசியல் வந்தா எல்லாம் நடக்கதாங்க செய்யும், தெரிஞ்சுதாங்க அரசியல். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வரதான் செய்யும். என்ன நீங்க கருணாநிதி விமர்சனம் பண்ணாத, அப்போ நீ பாஜக விமர்சனம் பண்ணலையா? நான் பண்றது இருக்குங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கண்காணிக்கு உனக்கு தக்காளி சட்னி. ட்ரெயின்ல இருந்து செத்தாதுக்கு டிமானிட்டேஷன். நடுத்தூர்ல நிக்கலையா எல்லாருமே? அங்க நடுத்தூர்ல நிக்க மாட்டாங்க. என்ன பணக்காரன் கோடீஸ்வரர் நடுத்தூர்ல பஸ்ல போய் நிக்கிறீங்களா? நடுத்தூர்ல பஸ்ல போறீங்களா? அதே எப்படி ஒரு பாஜக கட்சிக்காரனும் சாவல அந்த நேரத்துல? எல்லா அப்பாவி மக்களும் சேர்த்தாங்க. முதல்ல நீங்க இந்த மாதிரி பேசுறத முதல்ல விடுங்க. இப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான் தன் பொண்ணு கல்யாணத்துக்கு. திடீர்னு நீங்க டிமானிஷன் சொல்வீங்க. அவனுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஒரு மந்தம் தெரியாது, அவனுக்கு பணம் போயிடுச்சு. இல்ல அவன் பானையில பணம் வச்சிருப்பான், அவன் பணத்துக்கு செல்லாது. எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். இன்னைக்கு இந்த நாட்டுல அனைவருக்கும் வங்கி கணக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு தெரியுமா? ஜன்தன். நீங்க போய் சொல்லுங்க, கணக்கு இருக்கு, பணம் இருக்கு. நான் சொல்றேன், சிலிண்டருக்கு மானியம் போடுறீங்க, போட்டீங்களா? பணத்தை அக்கௌண்ட்ல போடுவேனா? நான் 4 முறை தான் பேங்க்ல இருந்து எடுக்கணுமா? அதுக்கு மேல எடுக்கூடாதா? எடுத்தா அதுக்கு பணம் பிடிப்பீங்களா? மாசம் மாசம் பணம் பிடிப்பீங்களா? வருஷம் வருஷம் பணம் பிடிப்பீங்களா? என் பணத்தை எப்படி கொள்ளடிக்கணும் வங்கி கரண்ட் தான் கத்துக்கணும். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? தன்னுடைய பணத்தை என்ன பண்றான்? ஒரு பானையிலையும் செட்டிலையும் வைக்கிறான். நீங்க நைட் என்ன சொல்றீங்க? டிமானிஷேஷன் சொல்றீங்க. கடைசியில் சொல்றீங்க அந்த பணம் செல்லாதுன்றீங்க. தூக்கு போட்டு தரக்குல போட்டு சாவறான். நான் கை கட்டிட்டு வாய் பொத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? என்ன நாயினும் கீழே போ நக்கி பிழை புழுவா நிலையெல்லாம் சொல்ல எவனுக்கு இங்க அதிகாரம் இல்ல. ஒரு அளவுதான். இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? எங்க ஆட்சி வரும்போது எத்தனை பேர் தெரியுமா கேஸ் வச்சிருந்தாங்க? உங்களை மாதிரி வசதியானவங்க ஒரு 11 கோடி பேர் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இன்னும் 11 கோடி பேருக்கு, இப்போ மொத்தம் 22 கோடி பேர் இந்த நாட்டுல கேஸ் இணைப்பு வச்சிருக்கீங்க. காசு கொடுப்பான். கட்டையிலையும் கறி அடுப்புலையும் சமையல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இலவச இணைப்பை கொடுத்திருக்கிறோம். அப்போ அதே மாதிரி நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. 2014 சிலிண்டருடைய விலை வந்துட்டு 1000 ரூபாவா? மனசாட்சியோட பேசுங்க. நான் ரொம்ப மனசாட்சியோட தான் பேசுறேன். அப்ப 2014 என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இன்னைக்கும் ஓடுது சிலிண்டர். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். உங்களுக்கு என்ன கோவம்னா, எனக்கு கீழே இருக்கிறவங்க என்னை விட ஏழைக்கு இது போய் சேரக்கூடாது, கறி அடுப்புல வந்து சாகணும்ன்றீங்க. என்ன நியாயம் அது? யாருக்கெல்லாம் மானியம் வேண்டாமோ அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. மற்ற எல்லாருக்கும் மானியம் வருதா? கண்டிப்பா வருது. எனக்கு வரலங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. யார் பேர்ல இருக்குது? என் பேர்ல தான் இருக்கு. உங்களுடைய பாஸ்புக் மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. பாஜக தலைவராக ஆசைப்பட்ட, அது நடக்க முடியாம போச்சு. நேத்து வந்தவங்க தலைவர் ஆயிட்டாங்க. யார் பேர்ல இருக்குது? என் பேர்ல தான் இருக்கு. உங்களுடைய பாஸ்புக் மட்டும் என்கிட்ட கொடுங்க, எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்க வருது. அப்படி உங்க அக்கௌண்ட்ல வராது இருந்துச்சுன்னா நான் அரசியல் விட்டு விலகிறேன். அரசியல் விட்டு விலகிறேன். நீங்க மன்னிப்பு. நீங்க அரசியல் விட்டு போயிட்டீங்கன்னா எப்படி நாராயணது? நீங்க இருக்கணும், நீங்க இருக்கதான் நான் ஆசைப்படுறேன். நான் இந்த வீட்டுல இருக்கிறத விட இப்ப இவர் இந்த வீட்டுல இருக்கிறது தான் முக்கியம். அப்போ நாங்க பாஜக தலைவராக ஆசைப்பட்ட, அது நடக்க முடியாம போச்சு. நேத்து வந்தவங்க தலைவர் ஆயிட்டாங்க.
ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. நரேந்திர மோடியை விட அதிக நாளா கட்சியில இருக்கிறவங்க கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அகில இந்திய அளவுல. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நாங்க விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களை. எங்களை விட அவர்கள் கண்டிப்பாக இந்த கட்சியை மேம்படுத்துவாங்க நினைக்கிறோம். அது போலதான் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும். ரொம்ப நன்றிதான் அண்ணன். அவருக்கு கட்சியை கஷ்டப்பட்டாரு. இப்பதானே சார் அதுதான் சொல்ல வரேன். எங்களுக்கு தெரியும் சார். அது அட்லீஸ்ட் சட்டமன்ற வேட்பாளர் நீ நிக்க முடியும். நல்லா புரியுங்க. ஜனநாயகம் இருக்கிறது என்ற சொல்லுக்கு உதாரணம் திரு அண்ணாமலை அவர்கள். இதுதான் ஜனநாயகம். பத்திரிகை ஒரு கேள்வி கேட்டா 100 வாங்கிக்கங்க, 200 வாங்கிக்கங்க, 300 வாங்கிக்கங்க, 400 வாங்கிக்கங்க, 7 ஓட்டு தான் ஜனநாயகமா? பாரதிய ஜனதா கட்சியினரிடம் ஒரு சில ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து வேண்டும் என்று அவர்களை ஒரு உறுத்தும் வகையில் இரிட்டேட் செய்யற மாதிரியான கேள்விகளை கேட்பது தவறு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டாரு? நீ பொத்திட்டு உட்கார்ற. பாண்டிச்சேரியில அமித்ஷா வந்தாரு, பெரிய பெரிய பேனர் போஸ்டர் ஒட்டினீங்க, நிறைய பாதிப்பு ஏற்பட்டாங்க. அந்த குற்றப்பின்னல் இருக்கக்கூடிய புகைப்படம் எல்லாம் அதுல இருந்துச்சு. ஒருத்தர் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, அவரை போட்டு அடிக்கிறீங்க பாஜக கட்சி. நீதிமன்றம் கொட்டுன்னு கூட்டுது. யாரெல்லாம் பேனர் போட்டீங்களோ அவரோட சொந்த பணத்துல அந்த பேனர் எடுக்குன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிக்குது. பாண்டிச்சேரியில சட்டம் தன் கடமையை செய்யட்டுங்க. நீங்க அத்துமீறுவீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பாஜக தானங்க ஆளுநர், உங்க ஆளு, ஆட்சி உங்க ஆட்சி. ஆளுநர்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு ஆணவம் தான். வேற யாருக்கு ஆணவம்ன்றீங்க? கட்சிக்காரனுக்கு, பாஜக கட்சிக்காரன். இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே அண்ணே உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. ஆளுநர் எங்க இருந்து வந்தாங்க? பாஜக இருந்து வந்தாங்க. சரி, வரக்கூடாதா? வரட்டுமே. அப்புறம் உங்களுக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. மழையோ புயலோ சுனாமியோ கொரோனாவோ அத்தனை காலத்திலையும் பத்திரிக்கை தான் கஷ்டப்படுறான். நீங்க எல்லாம் டிவியில உட்காந்து பார்த்துருப்பீங்க. அவன் தன் குடும்பத்தை விட்டு அவன் போவான், தான் உயிரை விட்டுக்கிறான். பத்திரிக்கையாளர் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கான். அவனை போயிட்டு கொச்சப்படுத்துறீங்க மனசாட்சி இல்லாம. என்ன நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கே சுத்திட்டு இருக்க? மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. ஆஹா, ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. யார் கொச்சப்படுத்து? 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் அண்ணாமலை பார்த்தாரு. யார் அண்ணாமலை பார்த்தாரு? 100 ரூபாய். நீங்க உண்மையா அப்போ நீங்க எந்த பத்திரிகையாளரும் பணமே வாங்குறது இல்லைங்க. வாங்குறது இல்லன்ற. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே, வெட்டுவானோ. என்னடா சொன்ன? என்னடா சிரிக்கிற? பயமுடுறா. பெரிய பல்லழக என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பத்திரிக்கையாளருக்கு மாசம் சம்பளம் வருது. அவனுக்கு 1000 கஷ்டம் துன்பம் இருக்கு. அவன் குதிரையை மாத்துவான், பாதையை மாத்த மாட்டான். உயிருக்கு நான் நேசிக்கிற நண்பனை பிரிக்க பாக்குறியா? அவனும் நானும் சாதாரண நட்பு கிடையாது. நகமும் சதை மாதிரி, சூரியனும் சந்திரன் மாதிரி, தண்டவாளம் ரயிலும் மாதிரி. அதான் கொள்கை சித்தாந்தத்தோட ஒரு பத்திரிகையாளர் வேலை செய்யக்கூடாது. ஆமா, அவனோட ஊடக கொள்கை சித்தாந்தம் இருக்கு. ஊடக கொள்கை சித்தாந்தம் இருக்கு. பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம். ஏன் இப்ப நீங்க இப்ப நடிக்கிறீங்க? இங்க நடிக்கிறேனா? அண்ணாமலை IPS இருந்தாரு, விவசாயம் பார்த்தாரு, கட்சியோட தலைவர் ஆனார். அவருக்கு என்ன சார் வருமானம்? என்ன சார் என்ன வருமானம் கேட்க? அவர் ஒரு கம்பெனியில டைரக்டரா இருக்கிறாரு. இந்த நிறுவனத்துல இருந்தா எனக்கு சம்பளம் வருது, அதன் மூலமா தான் நான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிருக்காரு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனை அது இல்ல, அவர் வசதியா வாழ்றாருல. இந்த பத்திரிகையாளர் ஏழ்மையை பத்தி அவருக்கு தெரியாதுல்ல. நீங்க என்னமோ பத்திரிகையாளர் அத்தனை பேருமே ஏழ்மையில இருக்கிற மாதிரிலாம் பேசாதுன்னு நடிக்காதீங்க. கோடீஸ்வரங்களா? மத்திய அரசோ பத்திரிகையாளருக்கு ஏதோ செஞ்ச மாதிரியும் ஏதோ செஞ்சு கொடுத்துட்ட மாதிரியும் பேசுறீங்க. நல்லா இருக்காங்க. இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில ஊடகவியலாளர்களுக்கு என்று மிக நிறைய விஷயங்களை செய்து கொண்டு ஒரு 3 சொல்லுங்க. பல திட்டங்களே இருக்குதுங்க. 3 சொல்லுங்க. லஞ்சம் ஊழல்லாம் சர்வசாதாரணங்க. அப்படிதான் இருக்கும். அது திமுக செய்யட்டும், இவங்க என்ன வேணாலும் செய்யட்டும். பிஜேபி நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க.
கரெக்டா? பாயிண்ட் பாஸ். பல்ல விளக்கடா. தண்டனை யாருக்கு கொடுக்கப்படுது, கட்சிக்கா நபருக்கா? ஓ, இப்படி ஒரு பிரிச்சு பார்ப்பீங்களா? நான் உண்மையை தானே சொல்றேன். என்ன விட்டுருங்க சார், நான் சொல்ல சார். ஒரு குற்றம் எப்போ நடந்தது? ஆட்சி அதிகாரத்திலே தனிமையா? எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஏன் எனக்கு தெரியல, இந்த நீங்க எல்லாம் திமுகவுக்கு இப்படி ஒரு ஜாலரா அடிக்கிறது என்ன காரணம்? உங்களுக்கு அடிக்கணுமா? செய்யுங்களா, செய்யுங்க. எனக்கு நீங்க அடிக்கணும், நீங்க அடிக்க மாட்டீங்கன்னு தான் தெரியுமே. உங்களால அடிக்க முடியாது, ஏன்னா நாங்க நீதி நேர்மை நியாயம் பேசுறோம். சரிங்க சரிங்கய்யா சரிங்கய்யா. பாஜக கட்சியில சேர்ந்த குற்றவாளிகள்லாம் இந்த குற்றவியல் பட்டியல் இருப்பாங்க காவல்துறையில, உடனே நீக்கப்பட்டிருக்காங்க. திமுக குற்றவாளிகள் யாரும் நீக்கப்பட்டிருக்காங்க. திமுக 2019 பாஜக ஒரு ரவுடி சேர்ந்திருக்கிறாரு, அந்த ரவுடி குற்றவாளி பட்டியல் நீக்கப்பட்டிருக்காங்க. என்ன பங்கு இதெல்லாம்? நானப்பா அதெல்லாம் கேட்டு அடிக்கிறவன், கொலை பண்றவன், திருடுறவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன் எவனா இருந்தாலும் குற்றச்சாட்டு இருந்தா பரவாயில்ல, கட்சியில சேர்ந்துலாம் பாஜக. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. கட்ட அடிக்கிறவங்கல்ல பிஜேபியில் இருக்காங்கன்னு எனக்கு ஆதாரம் கொடுங்க. நான் என்ன சொல்றது, அண்ணாமலை சொல்லிட்டாரு, ஆமாங்க என் கட்சியில இருந்தாரு, நான் இது எலும்புகிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறேன், அது தவறுதான் அப்படி நடந்ததுன்னு அண்ணாமலை விளக்கம். நான் சரி, ஓகே. இந்த வாட்டி மோடி வந்தாரு, கோ பேக் மோடின்ற பலூன் எல்லாம் பறக்கல, ரொம்ப நிம்மதியா வந்து போனாரு. எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே பலூன் பறக்கும், இந்த வாட்டி பறக்கல. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஒண்ணு இல்ல, பலூன் உள்ள ராக்கெட் விட்டாங்க உள்ள. என்ன ராக்கெட்? ஸ்டாலினோட பேச்சு சொல்றேன். நான் தெளிவா சொன்னேன், ஒரு பொறுப்பற்ற தனமான பேச்சு, பொய்யை மட்டுமே பேசி இருக்கிறார். பொறாம லைட்டா நீங்க பாக்குற ஆட்டாம்பாமே வெற்றி தரும். அவர் என்ன நினைச்சாரோ நடந்துச்சு. கோவம் வரணும், வந்துச்சு. அண்ணாமலை டென்ஷன் ஆகணும், டென்ஷன் ஆகாது. ஸ்டாலின் ஜெயிச்சுட்டாங்க. பாருங்க, திமுக கட்சிக்காரங்க, அமைச்சருங்க, அதிமுக கட்சிக்காரங்களா தயவு செய்து பாஜக தலைவரை ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு நாகரிகமா கண்ணியமா பேசுறாங்க பாருங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து? எப்படா தெரியல நீங்க எவ்வளவு அமைதியா அடக்கமா பேசுறாங்க பாருங்க, எவ்வளவு ஒழுக்கமா பேசுறாங்க பாருங்க. அவங்கள பார்த்து கத்துக்குங்க. நாராயணன் சொன்னது மாதிரி அந்த கட்சியில வந்து தவறு செஞ்சா உடனே தண்டனை கொடுப்பாங்க, கண்டிப்பாங்க. இது போன்ற கட்சி உலகத்திலேயே எங்குமே இல்லை. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்துடா. பஞ்சாயத்துக்கு குஞ்சா